மோடியின் தமிழக வருகை. கூட்டணி கட்சி 4 பேரை வந்துட்டு கோட்டு பிச்சைக்காக வந்துட்டு இருக்கேன். என்னமோ பேசிட்டு மோடி வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை? வந்தால் மத கலவரம் வரும், ஜாதி கலவரம் வரும், சர்ச்சை அடிப்பான், இல்லைன்னா மசூதி அடிப்பான், வேற என்ன அடிக்க போகிறான், பண்ண போகிறான்? என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது சார்? எடப்பாடி, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அன்புமணி இவங்கெல்லாம் கொடி பிடிச்சிட்டு ஜி.கே. வாசன் நாசகார சக்தியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டாந்துட்டு நாங்களும் எலெக்ஷனில் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உனக்கு எப்படி நம்பி ஓட்டு போடுவான்? அதுக்கு டேரெக்டாக அடிமைக்கு ஓட்டு போகிறத விட டேரெக்டாக சங்கிக்கே ஓட்டு போட்டுடலாமே. துரோகிகளை வீழ்த்தாமல் விட மாட்டேன். எடப்பாடி ஒரு நாள் நான் வீழ்த்தா விட மாட்டேன்னு சொன்னவர் டிடிவி எப்படி எடப்பாடி முதலமைச்சராக்க விடுவார்? இது நண்டு கூட்டணிங்க. இவன் மேலே விட மாட்டான், கீழே விட மாட்டான், எவனையும் மேலே ஏற விட மாட்டான். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம்ப்பா. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன். மோடியின் தமிழக வருகை என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது சார்? மோடி கூட்டணியில் போனால் ஜெயிக்க முடியாதுன்னு ஒருத்தன் போக மாட்டான். இதுதான் பிரச்சனை. ஜெயிக்கிற கூட்டணி தான் உடனே சேர்ந்துருவாங்கல்ல. ஜெயிக்காதுன்ற கூட்டணியில் போய் எடுத்து சேர்றது. மோடி என்ன தூத்துக்குடி, திருநெல்வேலி மக்கள் புயலால் வெள்ளத்தால் பாதிக்கப்படுறப்ப பார்த்துட்டாரா? பார்த்து பணம் கொடுத்தாரா? பூத் கமிட்டிக்கு மட்டும் வந்தார்ல அவர். புயலால் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் எட்டி கூட பார்க்கல. பூத் கமிட்டிக்கு வந்தார். இப்போ அவர் வர்றதுனால என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன இந்த மாதிரி என்ன பெரிய நன்மை நடந்துற போதா? கவர்னரை மாற்றிடுவாரா? இல்லை நேஷனல் லாங்குவேஜ் எஜுகேஷன் பாலிசியை மாற்றிடுவாரா? இல்லை 2 லாங்குவேஜ் பாலிசியை அப்ரூவ் பண்ணிடுவாரா? இந்தியை திணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரா? சமஸ்கிருதத்தை கொண்டாட மாட்டேன்னு சொல்லிடுவாரா? இல்லை சர்வசிக்ஷா அபியான் நிதி 3500 கோடியை ரிலீஸ் பண்ணாமல் நான் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன்னு தர்மேந்திர பிரதான் இன்னும் மாறதட்டிட்டு உட்காந்துருக்காரு. கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அதை ரிலீஸ் பண்ணிடுவார் அவர். மோடி வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை சொல்லுங்கள்? இல்லை மோடி வர்றதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குஜராத்திஸ், மார்வாடிஸ் எல்லோரும் டேக்ஸ் கட்டிடுவானா? ஜிஎஸ்டி கட்டிடுவானா? எல்லோரும் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் பண்ணுவானா? ஜிபே பண்ணுவானா? ஜிபே அக்செப்ட் பண்ணிடுவானா மோடி வர்றதுனால? சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் கடை வச்சு நடத்துகிறானே, கிரெடிட் கார்டு கூட வாங்க மாட்டாங்க. ஜிபே கிடையாது, கிரெடிட் கார்டு கிடையாது, டேக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எதுவும் கிடையாது. பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான் குஜராத்தீஸு. தமிழ்நாட்டுக்கு மோடி வர்றதுனால எல்லோரும் இவங்கெல்லாம் திருந்திடுவாங்களா? திருந்தி தமிழ்நாட்டில் இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் வாழ்க்கையில் வசந்தம் வீசிடுமா? இல்லை மோடி வர்றதுனால திருப்பூரில் ட்ரம்ப் போட்ட டாரிஃபினால் 50% டாரிஃப் ஹைக்குனால திருப்பூர் இண்டஸ்ட்ரி, கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி, வேலூர் இண்டஸ்ட்ரி எல்லா இண்டஸ்ட்ரி மூடுற நிலைமைக்கு போயிடுச்சு. அதெல்லாம் திரும்பி வந்துடுமா? ரிவைவ் ஆயிருமா மோடி வர்றதுனால? என்னங்க ஆக போகுது? கூட்டணி கட்சி 4 பேரை கோட்டு பிச்சைக்காக வந்துட்டுருக்கேன். என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன அதனால் என்ன ஆக போகுது? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன ஆக போகுது? இந்த நார்த் இந்தியன் கட்சி உள்ளே தமிழ்நாட்டுக்கு என்ன ஆக போகுது? வந்தால் மத கலவரம் வரும், வந்தால் ஜாதி கலவரம் வரும், வந்தால் சர்ச்சை அடிப்பான், இல்லைன்னா மசூதி அடிப்பான், வேறு என்ன அடிக்க போகிறான், பண்ண போகிறான் சொல்லுங்கள்? யூனிவர்சிட்டியை காலி பண்ணுவான். எல்லா யூனிவர்சிட்டியும் இப்போ எடுக்க போகிறான். அண்ணா யூனிவர்சிட்டி இருக்காது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்காது, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இருக்காது, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்காது, பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்காது, மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி இருக்காது, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்காது. எல்லா பல்கலைக்கழகம் ஒன்றுமெல்லாம் போக போகுது அடுத்த வருஷத்துலேருந்து. எப்படி நீட்டை கொண்டு டாக்டர் கனவை பொசுக்குனாங்களோ அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் சிஸ்டத்தை காலி பண்ணிட்டான். அப்புறம் எப்படி என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். இத்தனைக்கு மத்தியில் 4000 கோடி இருந்துச்சு பட்ஜெட், ஹையர் எஜுகேஷன் பட்ஜெட் யார்? எடப்பாடி ஆட்சியில். இவர் மு.க. ஸ்டாலின் வந்த பிறகு அது 8500 கோடியாக மாற்றிருக்காரு. டபுள் ஆக்கியிருக்காரு பட்ஜெட்டை. டபுள் ஆக்கியே பத்தலை. சேலரி கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்க முடியல, இது பண்ண முடியல. நீ எல்லா நிதியும் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்க. இங்கே அது கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரு சான்சலர்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு, யார்? கவர்னர். உனக்கு சட்டசபையில் ஒரே ஒரு நாள் வேலை வருஷத்தில் தொடக்கத்தில் சட்டசபை உரை நிகழ்த்தணும். அதுவும் அந்த வேலையை செய்ய மாட்டான். அவன் கடந்த 3 வருஷமாக மசோதா அனுப்புனா அதையும் பாஸ் பண்ண மாட்டான். 23 வைஸ் சான்சலர் போடுறதில்ல. 23 யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இதில் 13 யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் இல்லை. அதையும் ஃபில்லப் பண்ண விட மாட்டான். அண்ணா யூனிவர்சிட்டியில் NEP 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய எம்ஃபில் முடித்த
அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸு 1500 பேருடைய வேலையை காலி பண்ணிட்டான். எதுவுமே நடக்க விட மாட்டாங்க. மோடி வந்து என்ன ஆக போகுதுங்க? எல்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் எதையுமே இயங்க விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மோடி. என்னத்தை இங்கே பண்ணுறது நீங்கள்? இத்தனைக்கு மீறி தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் R&D இது வரைக்கும் 30 கோடி, 6 யூனிவர்சிட்டிக்கு 50 கோடி கொடுக்கணும். யார்? UGC 300 கோடி கொடுக்கணும். அந்த 300 கோடியை கூட வாங்கி தர வக்கு இல்லாமல் அந்த கவர்னர் உட்காந்துருக்காரு. நீ சான்சலர், உனக்கு வெக்கமா இல்லை? நீ எல்லாம் சான்சலர்னு சொல்கிறதுக்கு? UGC உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வாங்கி தரல. அதே இது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, சாஸ்திரா யூனிவர்சிட்டிக்கு 1500 கோடி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு பணம் கொடுக்க மாட்டான் UGC, DST மற்ற எல்லா இன்ஸ்டிடியூஷனும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு வந்து 1500 கோடி ஃபண்டு கொடுக்குறான், கிராண்ட் கொடுக்குறான், ப்ராஜெக்ட் கொடுக்குறான். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கொடுக்க மாட்டான். இதை வாங்கி தரதுக்கு வக்கில்ல. உனக்கு எதுக்கு சான்சலர் பதவி? இத்தனையும் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. எப்படிங்க நீங்கள் வந்து இங்கே ஆட்சி நடத்துறது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொள்கை எதிரி, மண்ணாங்கட்டி எதிரின்றான கொள்கை எதிரி தான் இத்தனை வேலையும் பண்ணிகிட்ருக்கான். அவனை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. இத்தனைக்கு மத்தியில் நம்ம ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே எடப்பாடி ஜெயலலிதா கவர்மெண்ட்டு மொத்தமாக சேர்த்து 10 வருஷத்தில் 19,000 பேட்டன்ட் ஃபைல் பண்ணாங்க தமிழ்நாட்டிலேருந்து. கடந்த 5 வருஷத்தில் 4.5 வருஷத்தில் 28,000 பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம ஆராய்ச்சி உயர்கல்வி ஆராய்ச்சி PhD ஸ்காலர்ஸ் இத்தனை வேலை பண்ணியிருக்கான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே அவன் சாதனை படுத்திக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டினுடைய மாணவர்களையும் உயர்கல்வி ப்ரொஃபஸர்ஸும் சாதனை படுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்களுக்கு ப்ராப்பரான ரிசர்ச் கிராண்டும், ப்ராப்பரான சேலரி, ப்ராப்பரான பென்ஷன் ப்ராப்பராக இன்சூர் பண்ணோம்னா எங்கே போவாங்க? அவங்க உச்சத்தை தொடுவாங்களா இல்லையா? அப்போ ஹையர் எஜுகேஷன் பட்ஜெட்டை இன்றைக்கி 8,000 கோடியை இன்றைக்கி கிட்டத்தட்ட 20,000 கோடியாக மாற்ற வேண்டிய சூழல் இருக்குது. ஹையர் இன்ஸ்டிடியூஷன் இன்றைக்கி வந்து ரிசர்ச்சில் இன்றைக்கி தொய்வாக இருக்குது. அந்த தொய்வில் இத்தனை பேட்டண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. அது ஒழுங்காக ப்ராப்பராக நம்ம R&D சப்போர்ட் கொடுத்தோம்னா தமிழ்நாடு எங்கே போகும்? உலகத்தோட போட்டி போடுமா இல்லையா? அதை போட்டி போட விடக்கூடாதுன்றதுக்காக தான் கவர்னரை வச்சு இத்தனை வேலை பண்ணுறான் மோடி. நம்ம எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மொத்தமாக காலி பண்ணி விக்சித் பாரத் சிக்ஸா அதிர்ஷ்டன்னு ஒரு இதை கொண்டு வந்து UGCயை காலி பண்ணி, AICTயை காலி பண்ணி, எல்லாத்தையும் காலி பண்ணி ஒட்டுமொத்த கண்ட்ரோல் அவன் எடுத்து இதெல்லாம் இந்த கூத்து நடத்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்படிங்க வந்து என்ன அர்த்தத்தில் இந்த மோடி வந்ததுனால இங்கே என்ன நடக்க போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க கொடி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். எடப்பாடி, டிடிவி தினகரன், OPS, அன்புமணி இவங்கெல்லாம் கொடி பிடிச்சிட்டு பின்னால் தூக்கிட்டு மோடின்னு GK வாசன் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு நாசகார சக்தியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டாந்துட்டு நாங்களும் எலெக்ஷனில் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கேவலமாக இல்லை, வெக்கமாக இல்லை இதெல்லாம் பார்க்குறப்ப? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா என்ன, புரியாதா என்ன? ஆளுநருடைய உரை புறக்கணிப்பு கூட அவர் எதிர்த்து கருத்து சொல்கிறாரு. டிடிவி தினகரன் ஒரு அவர் என்னங்க செல்வாக்கு இருக்குது டிடிவி தினகரனுக்கு? ஏதோ மக்கள் நம்பினா ஓட்டு போட்டு ஒரு பெர்சன்டேஜாவது கொடுத்தான். நீ ஒட்டுமொத்தமாக அந்த பெர்சன்டேஜை கொண்டு பிஜேபி காலடியில் வச்சு அடிமையாக இருந்தீங்கன்னா உனக்கு எப்படி நம்பி ஓட்டு போடுவான்? அதுக்கு டேரெக்டாக அடிமைக்கு ஓட்டு போகிறத விட டேரெக்டாக சங்கிக்கு ஓட்டு போட்டுடலாமே. சங்கியினுடைய அடிமையாக இருக்காங்க டிடிவி தினகரன், சங்கிக்கு அடிமையாக இருக்கார் எடப்பாடி, சங்கிக்கு அடிமையாக இருக்கார் OPS, சங்கிக்கு அடிமையாக இருக்கார் சசிகலா, சங்கிக்கு அடிமையாக இருக்காங்க யார் இருக்கா? அன்புமணி. இவங்களுக்கெல்லாம் எதுக்கு ஓட்டு போடணும்? டேரெக்டாக பிஜேபிக்கு ஓட்டு போடலாம்ல? நம்மளுக்கே வெக்கமா இல்லையா ஓட்டு போடுறதுக்கு? அடிமைக்கு போய் ஓட்டு போடுவானா எவனாவது? டேரெக்டாக சங்கிக்கே ஓட்டு போட்டு போகலாம்ல? அடிமைக்கு வேறு ஓட்டு போடணுமா நம்ம? என்னங்க அது? அப்படின்ற எண்ணம் வருமா இல்லையா? நம்ம ஓட்டு ஒரு அடிமைக்கு போகலாமா? நம்ம ஓட்டு ஒரு தலைவனுக்கு வரணும். நம்ம ஓட்டு நமக்காக பாடுபடக்கூடிய தலைவனுக்கு வரணும். நம்ம ஓட்டு நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவனுக்கு வரணும். நம்ம ஓட்டு நமக்காக சிந்திக்கக்கூடிய தலைவனுக்கு வரணும். நம்ம ஓட்டு நமக்காக திட்டங்களை தரக்கூடிய தலைவனுக்கு வரணும். நம்ம ஓட்டு நமக்காக உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய தலைவனுக்கு வரணும். நம்ம ஓட்டு நம்மளுடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்கக்கூடிய தலைவனுக்கு போகணும். அதை விட்டுட்டு நம்ம உரிமைகளை நம்மளுடைய ஒட்டுமொத்த உரிமைகளை தனது சுயநலத்திற்காக, தனது ஊழலுக்காக, தனது குடும்பத்தின் லாபத்திற்காக கொள்ளையடிப்பதற்காக அடகு வைப்பவன்கிட்ட போய் ஓட்டு போடுவானா அவனாவது? சொல்லுங்க. அப்போ மோடி வந்தான்னா யார் இங்கே வந்தான்னா என்ன ஆக போகுதுங்க? ஒன்றும் ஆகாது. இப்போ பியூஷ் கோயல் இங்கேயே 3 நாள் முகாமிட்டு கூட்டணி கணக்கையெல்லாம் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட மோடி அவர்களுடைய மேடையில்
எந்தெந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்காக அவரே 3 நாள் முன்னாடியே வந்துடுறாரு. இங்கே சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் அவருடைய வழக்கம் போல் அவருடைய உரையை புறக்கணிச்சிடுறாரு. அது போக அவர் ஒரு அறிக்கை கூட வெளியிடுறாரு, நான் ஏன் புறக்கணிச்சேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவர் வேலையை ஆளுநர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் எந்த விதத்தில் அவங்களுக்கு பயன் அளிக்கும் சார்? அதாவதுங்க, ஆளுநர் எதற்காக நியமிக்கப்பட்டாரோ அதை தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் பார்க்குறாரு. அவர் 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டாந்துருக்குன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அறிக்கை கொடுக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் போர்டு அறிக்கை கொடுக்குது, இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அறிக்கை கொடுக்குது. அந்த அறிக்கையை நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு கவர்னர் சொல்கிறார். அப்படின்னா திருவள்ளுவருக்கு காவி சாயம் எங்கேருந்து பூசினார், எந்த டேட்டா வச்சு பூசினார்? தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றினது தமிழ்நாடு அரசு, அண்ணாதுரை, அண்ணா முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா மாற்றினார். அப்படிப்பட்ட தமிழ்நாடை தமிழகம்னு பேர் மாற்றினால தானே இந்த ஆள் யார் இந்த கவர்னர் எந்த டேட்டா வச்சு மாற்றினார் சொல்லுங்கள்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பாரத்னு சொல்லி பேர் மாற்றி இன்விடேஷன் அடித்தவங்க தானே இவங்க. எந்த அரசியல் சாசன சட்டம் அந்த உரிமையை இவங்களுக்கு கொடுத்துச்சு சொல்லுங்கள்? புஷ்ப விமானம் தான் இந்தியாவின் அறிவியல் ஆராய்ச்சின்னு சொல்லி சொன்னவன் தானே இந்த ஆளுநர். திராவிட சித்தாந்தமே ஒன்று இல்லைன்னு சொன்னவன் தானே இந்த ஆளுநர். போன வாரம் டிஎன்ஏ ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்கான், ஆரியன்ஸ் எல்லாம் அங்கேருந்து வெளியேருந்து வந்தவன்டா, திராவிடம் தாண்டா இங்கே இருக்க சிந்துவெளி நாகரிகத்திலேருந்து வந்தவன் ஃபுல்லாக திராவிடம் தாண்டான்னு சொல்லி அவன் ப்ரூவ் பண்ணியிருக்கான். என்ன நீ யார், நீ ஹூ ஆர் யூ? நீ ஐபிஎஸ் படிச்சியா இல்லையான்றது கூட தெரியல, உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமான்னு கூட தெரியல. ஏன் பயப்படுற? இங்கிலீஷில் தானே கொடுத்தாங்க, தமிழ்லையே கொடுத்தாங்க உங்கள்கிட்ட படிக்கிறதுக்கு. கவர்னர் கூட இங்கிலீஷில் தானே இருக்குது. உனக்கு முதல்ல அனுப்பிச்சாங்கல்ல, அதை கையெழுத்து போட்டு தானே அனுப்புனேன். அதை படிக்கிறதுக்கு உனக்கு என்ன வழி வந்துச்சு? அதில் ஒரு டாட்டு புள்ளி கூட உன்னால் சேஞ்ச் பண்ண முடியாது, சட்டப்படி உனக்கு தெரியும்ல. படிக்கிறது தானே உனக்கு பொறுப்பு. கொடுக்குற வேலையும் ஒழுங்காக பார்க்க மாட்டேன், பஸ்ஸாக பாஸ் பண்ணால் அதையும் ஒழுங்காக அனுப்ப மாட்டேன். ஓகே, யூனிவர்சிட்டி வைஸ் அண்ட் சான்சலராக இருப்பேன், எங்கேயுமே யூனிவர்சிட்டி ஃபண்டு கிராண்ட் வாங்கி தர மாட்டேன், அதையும் பண்ண மாட்டேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லா வரையும் பாதி பேர் 1500 ப்ரொஃபஸர் வேலையை காலி பண்ணுவேன். யார் நீ? யாருடைய இவர் தீய சக்தி யார்? அப்போ எப்படிப்பட்ட தீய சக்தியை உள்ளே கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுக்கிட்டு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களது ஆட்சியை நிர்வாகத்தை நடத்த விடாமல் செய்கிறதுல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஈடுபடுறாங்க அப்படின்னா யாரை எந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இத்தனைக்கும் அனைத்து துறைகள்லையும் தமிழகம் முன்னணின்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லுது, உங்கள் நித்தி ஆயோக் சொல்லுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மினிஸ்ட்ரி சொல்லுது, எல்லாம் சொல்லி டேட்டா கொடுக்குது. ஆனால் அதே கவர்மெண்ட்டுக்கு எந்த சப்போர்ட்டும் நீ பண்ண மாட்டேற. என்ன அது? 7.5 லட்சம் கோடியை கொண்டு யூபிக்கு கொடுத்துருக்க டேக்ஸ் டெவல்யூஷனா, 4.5 லட்சம் கோடியை கொண்டு பீகார் கொடுத்துருக்க டேக்ஸ் டெவல்யூஷனா, 1.25 லட்சம் கோடி தான் எங்களுக்கு கொடுத்துருக்க டேக்ஸ் டெவல்யூஷனா? நாங்கள் கொடுத்த வரி பணத்துலேருந்து 1.25 லட்சம் கோடி தான் எங்களுக்கு கொடுத்துருக்கா? என்ன சொல்கிறீங்கப்பா? அப்போ இந்த ஆளுநர் ஒரு நெகட்டிவ் எலிமெண்ட். இந்த ஆளுநர் பிஜேபியினுடைய அடிவருடியாக ஒரு அரசியல் கட்சி பிரதிநிதி போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்நேரம் ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் இந்த ஆளுநரை நடு ரோட்டில் உட்கார வச்சுருக்கோம், ராஜ்பவன்லேருந்து விரட்டி விட்டு ஒரு வாடகை வீட்டை பிடிச்சி அங்கே போய் உட்காரியான்னு சொல்லி அனுப்பியிருக்கோம். திரு மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிறதுனால ஒரு கண்ணியத்தை காத்துட்டு உட்காந்துருக்கார். இத்தாம்பரிய வீடு எதுக்கு? ராஜ்பவன் எதுக்கு? ஒரு வாடகை வீட்டை வாங்கி கொண்டு போய் அங்கே போய் உட்கார். எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், எந்த வேலையும் பார்க்காதவனுக்கு எதுக்கு இத்தாம்பரிய ராஜ்பவன்? எதுக்கு இத்தாம்பரிய செக்ரட்டரியேட்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய செக்ரட்டரி உனக்குரிய டேட்டா ஒழுங்காக எடுத்து தர மாட்டார. 11 லட்சம் கோடி எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியலையே உனக்கு. அந்த டேட்டா கூட பப்ளிக் டொமைன்லேருந்து கூட உன்னால் எடுத்து படிக்க தெரியலையே உனக்கு. ChatGPT யூஸ் பண்ணி பாரியா, அது கூட தெரியலையா உனக்கு? கூகுள் யூஸ் பண்ணு, ஜெமினி யூஸ் பண்ணு, இல்லை பெர்ஃபெக்ட்லிட்டி யூஸ் பண்ணு, எதாவது ஒன்று யூஸ் பண்ணி பாரு. அதில் போட்டிருக்கான்ல, அவனாவது டேட்டா எடுத்து கொடுத்துருவான்ல, அது கூட யூஸ் பண்ண தெரியல. நீ எல்லாம் கவர்னரையா? வெக்கமா இல்லை உனக்கெல்லாம்? வெக்கமா இல்லை நீ டேட்டாவை பற்றி பேசுகிறதுக்கு? என்ன ஒரு பக்கம் மோடியுடைய வருகை, என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒரே மேடை அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய தேர்தல் அறிவிப்புகள், முக்கியமான 5 அறிவிப்புகள் அவரை சொல்லியிருக்காரு. எப்படி சார் என்டிஏக்கு இதெல்லாம் கை கொடுக்குமா? அதாவது
இப்படிப்பட்ட ஒரு ஜோக்கெல்லாம் வந்து எடப்பாடி பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரியாது. 1000 கொடுக்குறதே வந்து இன்றைக்கி 27,000 கோடி கமிட்மெண்ட்டு, 27,000 crore கமிட்மெண்ட்டு, வருஷத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறது, மகளிர் உரிமை தொகை கொடுக்குறது. அதை விட இன்றைக்கி 2000 கொடுக்குற, 2500 கொடுக்குறவேன்னு சொன்ன எவனுமே கொடுக்கல, ஒருத்தனும், எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்க முடியாமல் தர்றான், கஷ்டப்பட்டுருக்கான். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த 1000 ரூபாயை இன்றைக்கி 1.5 கோடி பேர் கொடுத்துருக்கு, 27,000 கோடி கமிட்மெண்ட்டை நிறைவேற்றிருக்கு. ஆந்திராவில் கொடுக்குறேன்னாங்க, கர்நாடகாவில் கொடுக்குறேன்னாங்க. மோடி அவரை பிஜேபி ஆடுற மாநிலம் அத்தனை மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், எல்லா இடத்துலையும், பீகார், எல்லா இடத்துலையும் கொடுக்குறேன்னா ஒன்றும் கொடுக்கல. 10,000 ரூபா கொடுத்துட்டு அந்த 10,000 ரூபா திரும்பி கட்டுன்ட்டான், இஎம்ஐயை கட்டுன்ட்டான். எங்கள் பீகாரில் ஓகே, மோடி எலெக்ஷனில் ஜெயித்த உடனே இஎம்ஐயை கட்டு, அது லோனாக தான் கொடுத்துருக்கேன், திரும்பி பணத்தை கட்டுன்ட்டான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி முடியாததை தந்தி டிவி பேட்டியில் எடப்பாடி ஒன்று சொல்கிறாரு, 1000 ரூபா அதெல்லாம் முடியாதுங்க, 1500 கொடுக்குறேன், அது நாங்கள் சும்மா சொல்லிவிட்டோம், 1500 எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னவர் யார்? எடப்பாடி. இன்றைக்கி எவ்வளோ கொடுக்குறேன்றாரு? 2000 ரூபா. 2000 ரூபா எவ்வளோ ஆச்சு கமிட்மெண்ட்டு? இது 27,000 கோடி. 2000 ரூபா நான் கமிட்மெண்ட் எவ்வளோ ஆச்சு? 54,000 கோடி. 54,000 கோடி கொடுக்கணும். கமிட்மெண்ட்டை விட எவ்வளவு? 54,000 கோடி வருஷத்துக்கு கொடுக்கணும். இவர் எப்படி கொடுப்பாரு? எங்கே பொறுத்து கொடுப்பாரு? சரி, பஸ்ஸுக்கு பெண்களுக்கு இலவச பஸ்ஸு ஓகே, விடியல் பஸ்ஸு ஓகே, ஃப்ரீ பஸ்ஸு ஓகே. ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸுன்னா என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன ஒரு டைனமிக்ஸாக தெரியுமா அந்த ஆளுக்கு? இவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்காரா? முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்தியிருக்காரா? ஒருவேளை இப்படி அவர் பிளான் பண்ணியிருக்கலாம், கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம். ஏன்னா மொத்தம் 21,000 பஸ் இருக்குது நம்மகிட்ட. அதில் 7,600 பஸ்ஸு வந்து விடியல் பயணத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளவு? 26,000 பஸ்ஸில் 7,500 பஸ்ஸு விடியல் பயணத்துக்கு யூஸ், 7,617 பஸ்ஸு விடியல் பயணத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் சென்னையில் மட்டும் 1,800 பஸ்ஸு விடியல் பயணத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீ பஸ். சரியா? மொத்தம் எவ்வளவு? 21,000 பஸ் இருக்குது. ஓகே, இப்போ இவர் வந்து ஆண்களுக்கும் ஃப்ரீ அப்படின்ட்டாருன்னா, சரியா, அந்த 7,000 பஸ்ஸில் ஆண்களுக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, மிச்சம் இருக்க பஸ்ஸை ஃபுல்லாக ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டா, இல்லை காஸ்ட்டை 5 times இன்க்ரீஸ் பண்ணிட்டா, அப்போ என்ன ஆகும்? மொத்த வருமானம் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு மந்த்துக்கு 700 கோடி வருது. ஒரு மாதத்துக்கு எவ்வளவு? 700 கோடி. 700லேருந்து 800 கோடி வருமானம் வருது. செலவு எவ்வளோ தெரியுமா? 1,200 கோடி. 500 கோடி டெஃபிசிட். 500 கோடி டெஃபிசிட். இன்றைக்கி 48,000 கோடி கடனில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் எவ்வளோ இருக்குது? 48,000 கடனில் இருக்குது. இப்போ ஆண்களுக்கும் ஃப்ரீ, லேடிஸ்க்கு ஃப்ரீ. அப்போ டிரான்ஸ்ஜெண்டருக்கெல்லாம் காசு, அவர்கிட்ட மட்டும் தான் காசு வாங்க வரப்பா? இல்லை, அவங்களுக்கு இப்போவே ஃப்ரீன்னு தானே போயிட்டு இருக்கிறாங்க சார். இப்போ நம்ம திமுக ஆட்சியிலேயே ஃப்ரீன்னு தானே போயிட்டு. அப்போ ஃப்ரீன்னா அதையும் சொல்லணும்ல, ஃப்ரீன்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்களை ஏமாத்துற அர்த்தம். 7,000 பஸ் இருக்குது, இந்த 7,000 பஸ்ஸில் ஆண்களுக்கும் ஃப்ரீ, பெண்களுக்கும் ஃப்ரீ. மிச்சம் இருக்க பஸ்ஸை ஃபுல்லாக ப்ரைவேட்டைஸ் பண்ணிடுவார். அப்போ என்னாச்சு? 21,000 பஸ்ஸில் 7,000 பஸ்ஸை போட்டுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது? 11, இங்கிட்ட ஒரு 3, 14, 14,000 பஸ்ஸு. 14,000 பஸ் விலையை வந்து 5 மடங்கு ஆக்கிடுங்க. 5 மடங்கு ஆக்கிட்டால் என்ன ஆகும்? பணம் இருக்கவெல்லாம் அதில் போ, பணம் இல்லாதவெல்லாம் இதில் போ. ஓகே, அப்போ யார் மேலே தலையில் போய் சுமத்துறீங்க? யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? ஏற்கனவே 48,000 கோடி நஷ்டத்தில் போகுது. இன்னமும் எவ்வளோ நஷ்டத்தை நீங்கள் இது பண்ணுவீங்க? நீங்கள் வாங்கின கடனே அடைக்க முடியாமல் இருக்கீங்க. நீங்கள் ஜெயலலிதாவும் எடப்பாடி கவர்மெண்ட்லேயும் சேர்த்து 5,80,000 கோடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டாருன்னு சொல்லி நீங்கள் ஒப்பந்தம் போட்டீங்க. MOU 900 ஒப்பந்தம் போட்டீங்க. அதில் வந்ததே 67,000 கோடி தான் வந்திருக்கு. இவங்க 12 லட்சம் கோடி ஒப்பந்தம் போட்டாங்க. இன்னும் அதில் 80% கொண்டாந்துட்டாங்க இவங்க 5 வருஷத்தில். யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 5 வருஷத்தில் அவர் 12 லட்சம் கோடி கொண்டாந்துட்டார். அதில் 80% டேர்ன் அவுட் கொண்டாந்துட்டார். இது தெரியாதுன்றார் ஆளுநர். அப்போ எப்படிப்பட்ட ஆளுநர் இருக்காருன்னு இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே, திறமையான நிர்வாகத்தை கொடுப்போம். எப்படி எங்கே போய் திறமையான நிர்வாகத்தை கொடுப்பாரு அவர்? சொல்லுங்கள் பார்ப்போம். மற்ற அறிவிப்பெல்லாம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண அறிவிப்பு தான், வேறு புதுசாக ஒன்றும் இல்லை. சரிங்களா? 2,000 ரூபா கொடுக்குறது நீ கொடுக்க முடியாது. பாதி பேர் அனௌன்ஸ் பண்ண எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்கல.
ஒன்லி திமுக கவர்மெண்ட் மட்டும்தான் இந்த 1000 ரூபா கொடுக்குது. சொன்னாங்க, கொடுக்குறாங்க, கமிட்மெண்ட்டு கொடுக்குறாரு. ஓல்டு பென்ஷன் நிறுத்தின்னு சொன்னார், பொருளாதாரத்தை உயர்த்தினார், 16% உயர்த்தினார், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டாந்தார், கடன் வாங்கக்கூடிய அளவை கூட்டினார். இன்றைக்கி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு தபஸ்ன்னு தமிழ்நாடு அசூர்டு பென்ஷன் ஸ்கீமாக மாற்றி 13,000 கோடி கார்பஸ் ஃபண்டுக்கும் 11,000 கோடி ஆனுவல் கமிட்மெண்ட்டும் அசூரன்ஸ் கொடுத்துருக்காரு முதலமைச்சர். கொடுக்குறாரு. காரணம் பொருளாதாரத்தை உயர்த்தினது தான் காரணம். 20 லட்சம் கோடியாக விட்டுட்டு போனார் எடப்பாடி பொருளாதாரத்தை. இன்றைக்கி 31 லட்சம் கோடியாக உயர்த்தியிருக்காரு. யார்? 5 வருஷத்தில் 11 லட்சம் கோடி உயர்த்தியிருக்காரு. 5 வருஷத்தில் 11 லட்சம் கோடி உயர்த்தியிருக்காருங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதனால் இன்றைக்கி அவரால் செய்ய முடிஞ்சது. எடப்பாடியால் செய்ய முடியுமா? கடன் வாங்குகிற அளவு ஜிடிபியில் லெஸ் தென் 3% தான் வச்சுருக்காரு. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 28% வச்சுருக்காரு. இந்தியாவுடைய கடன் அளவு 57%, டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 57%. தமிழ்நாடு 28%. ஆஸ் பர் த லிமிட்டில் இருக்குது, கரெக்டாக இருக்குது. நிதி நிர்வாகம் ஒழுங்காக இருக்குல்ல, இங்கே டெவலப்மெண்ட் நடக்குதுல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருதில்ல, பெர் கேபிட்டல் இன்கம் கூடுதில்ல, இத்தனையும் நடக்குது கண்ணு முன்னால். இது எடப்பாடியால் பண்ண முடியுமா? வாய்க்கு வந்ததெல்லாம் நான் வந்து 1000க்கு மேலே 2000 கொடுப்பேன். எங்கே கொடுத்தான்? வேணா கொடுத்துருக்கானா? எத்தனை பேர் கொடுத்துருக்கான்? எவ்வளோ கொடுத்துருக்கான்? நீங்கள் போய் இந்தியா முழுக்க பிஜேபி கவர்மெண்ட்டு மோடி சொன்ன வாக்குறுதி இது வரைக்கும் எங்கேயா நிறைவேற்றப்பட்டிருக்கான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 2000 ரூபா கொடு, 2500 கொடுக்குறேன்னு சொன்னான், எங்களா கொடுத்துருக்கானான்னு கேளுங்க. எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. சொன்னதை செஞ்சுட்டு இருக்காரு இவர். நீ 2000 கொடுப்பேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு உங்கள்கிட்ட வாயிருக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவேன். பைத்தியங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. ஏடிஎம்கே, ஜிகே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் வந்து பிஜேபி, பாமக அன்புமணி, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போய் சேர்ந்துருவார். ஏசி சண்முகம், பாரிவேந்தர், அப்புறம் ஜான் பாண்டியன், இந்த மாதிரி ஆளுங்க தானே இவங்க எல்லோரும் சேர்ந்து கூட்டணின்னு சொல்லுவாங்க. அது ஏற்கனவே இருந்த ஒட்டு கூட்டணி தானே, கலவை கூட்டணி தானே. அதில் என்னது அது 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 இதே ஒன்றா சேருதான்னு முதல்ல பாருங்கள். இத்தனை பேர் மேடையில் நாளைக்கு ஏறுறாங்களான்னு பாருங்கள். நீங்கள் அத்தனை பேர் ஏறினாலே பெருசு தான். அண்ணாமலை ஒழுங்காக ஒத்துழைப்பாரா கூட்டணிக்குன்னு தெரியாது. அண்ணாமலை வாழ்க்கையை லைஃபே ஃபினிஷ் பண்ணார் எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு எப்படி அண்ணாமலை ஒர்க் பண்ணுவார்? துரோகிகளை வீழ்த்தாமல் விட மாட்டேன் எடப்பாடி ஒரு நாள் நான் வந்து வீழ்த்தாம விட மாட்டேன்னு சொன்னவர் டிடிவி எப்படி எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்க விடுவார்? எடப்பாடி எப்படி டிடிவியை ஜெயிக்க விடுவார் கூட்டணியில் இருந்தாலும்? ராமதாஸ் எப்படி அன்புமணியை ஜெயிக்க விடுவார்? இது நண்டு கூட்டணிங்க. இவன் மேலே விட மாட்டான், கீழே விட மாட்டான், எவனையும் மேலே ஏற விட மாட்டான். அதனால தானே விஜய் எதிர்பார்க்குறாங்க உள்ள கொண்டாந்துடலான்னு. ஒரு குரூப் விஜய் கொண்டாந்துட்டோம்னா இந்த 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 பிரச்சனையெல்லாம் மறைச்சிடலாம். விஜய் வந்துட்டாருன்னா அவருக்கு 27% இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா மக்கள் நம்புவாங்க. உடனே நம்ம ஜெயிச்சிடலாம். இவிஎம்மை வச்சு ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறதாண்ட ரிசல்ட்டு, நம்ம தாண்டா கூட்டணி ஆச்சு அப்படின்றத திமுக எப்படி 100 கீழே கொண்டாண்டோம்னா நம்ம வந்து 120க்கு இது ஒரு 80, ஏடிஎம்கே ஒரு 80, 70, பிஜேபி ஒரு 30, பிஜேபி கூட்டணி கட்சி சேர்ந்து ஒரு 30, 70, 80 இல்லைன்னா 30, 70, 80, 20 இல்லைன்னா 70, 30, 100 ஆச்சு. மிச்சம் ஒரு 20க்கு விஜயை கொண்டாந்து சேர்த்து விட்டோம்னா 120, 3 பேர் சேர்ந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைச்சிடலாம். இதுதான் அவங்களுடைய கணக்கு. தனியாக நின்று 20 சீட்டு வாங்கி வச்சிடலாம் விஜயா அப்படின்றது ஒரு கணக்கு. இதெல்லாம் வந்து அவனுடைய அப்போ 3 பேர் சேர்ந்துடலாம். எலெக்ஷனுக்கு பின்னால் 3 பேர் சேர்ந்துட்டோம்னா டிஎம்கே கூட்டணியை வந்து 100 கீழே கொண்டாட்டோம்னா அவங்களால அறுதி பெரும்பான்மை பெற முடியாது. அப்போ நம்ம கூட்டணி தான், நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்றது தான் அமித்ஷாவுடைய கணக்கு. அந்த கணக்கை செயல்படுத்துறதுக்கு மோடி வர்றாரு. பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி, மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.